ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் விக்னேஷ். இந்த வீடியோ நான் பார்க்க போகிறது டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 2026 ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கவங்களுக்கு, இல்லை ப்ரிப்பரேஷன் இதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ண போகிறவங்களுக்கு ஒரு அலர்ட் வார்னிங். டிசம்பர் பிளானர் கொடுத்துருந்தாங்க. ஸோ பிளானர் ரிலீஸ் ஆகும்போது எக்ஸாம்ஸ்க்கு இன்னும் நாட்கள் நிறைய இருக்குது. யோசித்து முடிக்கிறதுக்குள்ளே டிசம்பர் ஃபுல்லாக வந்து முடிஞ்சாச்சு. ஃபெப்ரவரி ஆல்மோஸ்ட் மிடில் வந்துட்டும். இன்னும் 1 வீக்கில் ஃபெப்ரவரியும் க்ளோஸ் ஆக போகுது. இதுக்கப்புறம் நாட்கள் குறைவாக தான் உங்களுக்கு இருக்குது. சீக்கிரமாக வந்து போயிடும். நல்லா பாருங்கள், குரூப் 1 நோட்டிஃபிகேஷன் ஜூன் மாதம் வருது. ஓகே, எக்ஸாம் டேட்டை விட்டுருங்க. இந்த எக்ஸாம் டேட் கணக்கே கிடையாது. ஏன்னா நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகிடுச்சுன்னா அங்கேருந்து சீக்கிரமாக எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணணும், ரிவைஸ் பண்ணணும், வேகமாக வந்து ஓடிடும். அப்போ குரூப் 1 எக்ஸாம் ஜூனில் வருது. அங்கேருந்து ஆகஸ்ட்டில் குரூப் 2 எக்ஸாம், குரூப் 4 உங்களுக்கு அக்டோபரில் வருது. குரூப் 4க்கு இன்னும் செப்டம்பர் மாதம், டிசம்பர் மாதம் எக்ஸாம் இருக்குது. இன்னும் ஒரு வருஷம் இருக்குது, 10 மாதம் இருக்குது, படிச்சுக்கலாம். இங்கே நேரம் பத்தாது. இப்போ குரூப் 2 2A மெயின்ஸ் பேப்பர்லாம் வந்து கொடுத்துருந்தாங்க. அந்த பேப்பர்லாம் உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஈஸியாக ஃபீலாக இருந்தாலும் எக்ஸாம் ஹாலில் ஒரு சில கேள்விகள் எவ்வளோ யோசித்தாலும் தப்பாக தான் வந்து வரும். அப்போ அதுக்கு ஒரு ப்ராப்பரான ரிவிஷன் நிச்சயமாக இங்கே வந்து தேவைப்படுது. ஸோ நேரம் காலம் ரொம்ப ரொம்ப அவசியம். இதுக்கப்புறம் வீணடிக்காதீங்க. ஜான் ஓவர், டிசம்பர் ஓவர், ஃபெப் ஆல்மோஸ்ட் முடிய போது. மினிமம் இங்கேருந்து ஒரு மார்ச்லேருந்து நீங்கள் ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணால் மட்டும்தான் மினிமமாக, அதாவது குரூப் 1 நோட்டிஃபிகேஷன் வரத்துக்கு முன்னாடி, அதாவது என்ன உங்களுக்கு ஜூன் 22 இந்த டேட்குள்ளே நீங்கள் என்ன பண்ணணும், முக்கியமான சில விஷயங்கள் சிலபஸ் இருந்து ஒரு 60லிருந்து 70% நீங்கள் முடித்து வச்சுருந்தால் மட்டும்தான் குரூப் 1 மட்டும் இல்லை, குரூப் 2, குரூப் 4க்கும் போட்டி போட முடியும். இல்லை நோட்டிஃபிகேஷன் வரட்டும், வேக்கன்சி வரட்டும், பார்த்துக்கலாம், இந்த கதையோடு நம்ம சுற்றிட்டே இருந்தோம் அப்படின்னா டைம் முடிஞ்சிடும். 24, 25ல் எக்ஸாம்ஸ் கண்டினியூவாக கொடுத்துருக்காங்கன்னா 26 எக்ஸாம் வரும்போது வேக்கன்சி பெரிய அளவில் வராது. எலெக்ஷன்ஸ் இருக்குது, ஆட்சி மாற்றம் இருக்குது, வருமா வராதா, இந்த மாதிரி கேள்வியில் நமக்கு தேவையில்லை. நமக்கு பிளானர் கொடுத்துட்டாங்க, டேட் இருக்குது, படிக்க வேண்டிய விஷயம் மட்டும்தான். ஸோ டைம் நீங்கள் வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஓகேவா? சரி, ப்ரிப்ரேஷன் எங்கேருந்து ஆரம்பிக்கலாம், இந்த மாதிரி கொண்டு போகணும், இது எல்லாத்துக்குமே ஒரு ப்ராப்பர் பிளான் நெக்ஸ்ட் டேஸ் நம்ம வந்து இப்படி வரப்போதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடைய வேண்டிய இலக்கு அவசியம் என்றால் பாதை கடினமாக இருந்தாலும் பயணிக்க தான் வேண்டும். இதை நம்ம கடைசி ஒரு 3 இயர்ஸாக ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம எந்த பிளானர் கொடுத்தாலும், டெஸ்ட் பேட்ச் கொடுத்தாலும் இந்த ஒரு வாக்கியம் ரொம்ப ரொம்ப அவசியமான விஷயம். ஏன்னா போக வேண்டிய இலக்கு, இப்போ குரூப் 4 எடுத்துக்கோங்க, குரூப் 2 எடுத்துக்கோங்க, ஒரு லாங்குவேஜ் பார்ட் இருக்குது, மேக்ஸ் பார்ட் இருக்குது அப்படின்னா அந்தளவுக்கு ஈஸியாக வரதே கிடையாது. ஜிஎஸ் பார்ட் எடுத்தாலும் படிக்கிற விஷயங்கள் தாண்டி எக்ஸ்ட்ரா வந்து கேட்குறாங்க. அப்போ டைம் அதிகமாக இங்கே வந்து வேணும். ஸோ கஷ்டமாக தான் இருக்கும். பட் இருந்தாலும் அது அடைய முடியாதனால இதுக்கு முன்னாடியும் கஷ்டமான சில விஷயங்களை ரீச் பண்ணியிருக்காங்க. அப்போது எக்ஸாம்ஸ்க்கு நம்ம என்ன ஃபோக்கஸ் பண்ண போகிறோம், இந்த ஜூனுக்குள்ளே ஃபுல்லாக வந்து ஃபோக்கஸ் பண்ணி முடிக்க போகிறோம். இதுக்காக ஒரு ப்ராப்பர் பிளான் நம்ம வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகே, அந்த பிளான் நெக்ஸ்ட்டு வந்து வரும். இப்போது இந்த பிளான் பேஸ் பண்ணி நிறைய பேர் ஃபெப்ரவரி மந்த் கிளாஸ் அண்ட் டெஸ்ட் நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. கிளாஸஸ் எப்படி கொண்டு போக போகிறோம், டெஸ்ட் பேட்ச் எப்படி இருக்கும், அதை பற்றி முழுமையாக நம்ம வந்து பார்த்துடலாம். ஸோ ப்ரிலிம்ஸ் நீங்கள் ஃபஸ்ட் ஆரம்பிக்கிறீங்க. இங்கே ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் எல்லா விஷயமும் இருக்குது. ப்ரிலிம்ஸ் ஆரம்பிக்கும் போது இந்த ஒரு விஷயம் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து வச்சுக்கோங்க. ஓகேவா? என்ன சிலபஸ் கொடுக்கப்பட்டிருக்கு, என்ன டாப்பிக்லாம் வந்து கவர் ஆகுது, சிலபஸ் என்ன புக்ஸ் இதான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு. ஓகே, சிலபஸ் ஃபுல்லாக கவர் பண்ணணும். என்ன புக்ஸ் நம்ம வந்து வாங்க போகிறோம், பிஒய்க்கு என்ன கலெக்ட் பண்ண போகிறோம். இந்த 3 விஷயம் ஸ்ட்ராங்காக இருந்தால் எந்த எக்ஸாம்ஸ் வந்தாலும் ப்ராப்பராக நம்ம வந்து அடிக்க முடியும். அதுதான் முக்கியமான விஷயம். ஓகே, ஸோ குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 இதில் எந்த எக்ஸாம்ஸ் வந்தாலும் அதை ஹண்ட் பண்ணணும். இதுக்காக தான் ஒரு ப்ராப்பர் ஹண்டர் ஸ்ட்ராட்டஜி நம்ம வந்து கொண்டு வந்திருக்கோம். இதுக்கு முன்னாடி பேட்சும் வந்து போயிட்டுருக்கு, பசங்க கிளியர்லாம் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த பேட்ச் பொறுத்த வரைக்கும் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் கிளாஸ் அண்ட் டெஸ்ட் ஃபார் இங்கிலீஷ் மீடியம் அவைலபிளாக இருக்கும். டெஸ்ட் மட்டும் வேணும், அந்த தமிழ் மீடியம் வேணுன்றவங்க டெஸ்ட் பேட்ச் மட்டும் அவைலபிளாக இருக்குது. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். நம்ம ஃபோக்கஸிங் என்னங்க பண்ண போகிறோம், நம்ம டார்கெட் நிறைய சொன்ன மாதிரி தான் ஜூன் 22. ஓகே, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன் இந்த 4 மாதம் ரைட்டா. இந்த 4 மாதத்தில் எவ்வளோ முடிக்க போகிறோம், அங்கேருந்து 2 மாதம் எக்ஸாம்ஸ் சேர்த்து உங்களுக்கு 180 நாட்கள். பட் பேசிக்காக இந்த 100 நாட்களில் நம்ம எவ்வளோ கவர் பண்ணுறோமோ இந்த ஒரு விஷயந்தான் இந்த 80 நாட்கள் ரிவைஸ் பண்ணும் போது ஈஸியாக வந்திருக்கும். அப்போ நம்ம ஃபோக்கஸ் என்ன, உங்களுக்கு ஜூன் 22 ஃபுல்லாக வந்து முடிக்கணும். ஓகேவா? ஸோ இங்கே நம்ம கவர் பண்ண போகிற விஷயங்கள் ரெக்கார்டட் வீடியோஸ், ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் எல்லாமே கவர் ஆக போது. கிளாஸ் டெஸ்ட் எல்லாமே வந்திருக்கும். இங்கே வீடியோஸ் வித் தமிழ் நோட்ஸை வந்து கொடுக்க போகிறோம். கிளாஸஸ் எப்படி இருக்கும், நோட்ஸ் எப்படி இருக்கும், எல்லாமே ஒரு ப்ராப்பராக டெமோ வீடியோஸ் எல்லாமே நான் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ஓகேவாக இருந்தால் இல்லை நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம கவர் பண்ணுற பொறுத்த வரைக்கும் டிகிரி லெவலில் ஃபுல்லாக வந்து கவர் பண்ண போகிறோம். ப்ளஸ் சமச்சர் புத்தகமும் ஃபுல்லாக வந்து கவர் பண்ண போகிறோம். ஏன் அப்படின்னா இங்கே சமச்சர் மட்டும் போதாது, டிகிரி மட்டும் போதாது. இந்த அவுட் சோர்ஸ் வந்து கேட்குறது, வெளியேந்து கேட்குறாங்க, எங்கேருந்து கேட்குறாங்க, இந்த எல்லா விஷயமும் ஓகேவா 360 டிகிரி ஆங்கிளில் என்னென்ன விஷயங்கள் கவர் ஆகுதோ எல்லாமே நாங்கள் கவர் பண்ண போகிறோம். வெறும் கிளாஸஸ் மட்டும் இல்லை, இது எல்லாமே ஒரு ப்ராப்பர் டாபிக் வைஸாக வீடியோஸ், நோட்ஸு, டெஸ்ட்டு வந்து கவர் பண்ணுறோம். டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் டிகிரி ஸ்டாண்டர்டும் இல்லை கவர் ஆகுது, சமச்சரை வந்து கவர் ஆகுது.
இது குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 எல்லா எக்ஸாம்ஸ்க்குமே நீங்கள் வந்து அட்டென்ட் பண்ணலாம். நோட்டிஃபிகேஷன் வரட்டும் வெயிட் பண்ணலாம் அப்படின்னா அது உங்களை தப்பாக வந்திருக்கும். நீங்கள் கிளாஸ் ஜாயின் பண்ணலாம், ஜாயின் பண்ணாமல் போகலாம், அது உங்கள் விருப்பம் தான். ஏன்னா எல்லாரும் கிளாஸ் கொடுக்குறாங்க, நம்ம ஜாயின் பண்ணுறோம், எல்லாம் வந்து ஓகே. பட் ப்ரிப்பரேஷன் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடணும். இங்கே ஜாயின் பண்ணால் தான் பாஸ் பண்ண முடியும் அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது. எங்கே இருந்தாலும் நாம் என்ன படிக்கிறோமோ அது மட்டும்தான். ஒரு அகாடமி ஒரு கைடன்ஸ் பண்ண வந்து கொடுப்பாங்க. வினான்ஷியலில் ஜாயின் பண்ணுங்க அப்போ தான் கிளியர் பண்ண முடியும் அப்படின்னா இல்லை. நம்ம பேட்ச் கண்டக்ட் பண்ணுறோம், அதை நம்ம வந்து கொடுக்குறோம், உங்களுக்கு பிடிச்சி தான் ஜாயின் பண்ணுங்கள். பட் எங்கே ஜாயின் பண்ணியிருந்தாலும் இல்லை ஜாயின் பண்ணலனாலும் உங்களோட வேலை சீக்கிரம் படிக்க ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. இதை மட்டும்தான் ஃபாலோ பண்ணணும், அதை மட்டும் தான் ஃபாலோ பண்ணணும் அப்படிலாம் இல்லை. பேசிக்கான விஷயங்கள் என்ன சிலபஸ் ஃபுல்லாக கவர் பண்ணணுமா? எஸ், நம்மளும் ஃபுல்லாக அதை வந்து கவர் பண்ண போகிறோம். ஓகே, என்ன புக்ஸ் இருக்குது, டிகிரி லெவல் புக்ஸ் இருக்குது, செமஸ்டர் புக்ஸ் ஃபுல்லாக கவர் பண்ணிடுமா? எஸ், ஃபுல்லாக வந்து கவர் பண்ண போகிறோம். டெஸ்ட்டு படிக்கணும், கவர் பண்ண முடியுமா? எஸ், 75 டெஸ்ட்க்கு மேலே கவர் பண்ண கிட்டத்தட்ட ஒரு 10,000 கேள்வி நம்ம வந்து சால்வ் பண்ண போகிறோம். ஃபுல்லாக வந்து கவர் பண்ணிடலாம். அடுத்தது முக்கியமான விஷயம், கரண்ட் அஃபேர்ஸை வந்து படிக்கணும். எந்த சைட் வேணால் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். பட் 2 இயர்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் ஃபுல்லாக கவர் பண்ணி ஆகணும். கவர் பண்ணுறோமா? அது நம்ம வந்து கவர் பண்ணிடுறோம். இந்த எல்லா விஷயமும் உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி 24/7 ஆக்சஸ். இது நீங்கள் எப்போ வேணால் வந்து பார்த்துக்க முடியும். குரூப் 1 படிக்கிறீங்க, ஓகே ப்ரிப்பேர் பண்ணலாம். நான் குரூப் 1 ட்ரை மட்டும் பண்ண போகிறேன், குரூப் 2 ஸ்ட்ராங்காக படிக்க போகிறேன், தாராளமாக கொண்டு போகலாம். ஓகேவா? அந்தந்த எக்ஸாம்ஸ்க்கு என்னென்ன விஷயங்கள் வேணுமோ எல்லாமே கவர் பண்ணப்படும். எஸ்பெஷலி இங்கே வந்து பாருங்கள், இப்போது குரூப் 2, குரூப் 4 பொறுத்த வரைக்கும் லாங்குவேஜ் நம்ம கவர் பண்ணி ஆகணும் இல்லையா? அப்போ லாங்குவேஜ் உங்களுக்கு முழுமையாக ஃபுல்லாக கவர் பண்ணிவிடும். லாங்குவேஜ் பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் டைம் என்ன கொண்டு வந்தாங்க, இங்கிலீஷ்க்கோ தமிழுக்கோ அந்த குரூப் 2 பேப்பர்லையோ குரூப் 4 பேப்பர்லையோ எப்படி வந்து கேட்டிருக்காங்க, எவ்வளோ டஃப்பாக வந்திருக்கு, எந்த மாதிரி கொண்டு போயிருக்காங்க, எல்லா ஆங்கிள்லையும் மிக்ஸ் பண்ணி ஃபுல்லாக நம்ம வந்து கவர் பண்ண போகிறோம். ஓகேவா? அண்ட் ஒன்லைன் டெஸ்ட்டும் இங்கே வந்து பின்னா கவர் ஆகுது. 6 to 12 எல்லா புக்ஸை கவர் பண்ண போகிறோம். இங்கே புக்கு மாறுது, புக்கு மாறல, அந்த கதையே கிடையாது. மாறினாலும் உங்களுக்கு 2026க்கு என்ன வேணுமோ A to Z ஃபுல்லாக நம்ம வந்து கவர் பண்ணிடலாம். ஓகே, ஸோ கிளாஸஸ் நோட்ஸு, பிடிஎஃப் நோட்ஸு, கரண்ட் அஃபேர்ஸ் நோட்ஸு, கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட்டு, கிளாஸ் டெஸ்ட்டு, டிகிரி லெவலில் கவர் பண்ண போகிறோம். ஒரு 4000 கேள்வி கேட்டு செமஸ்டர் புக் டெஸ்ட்டு, ரிவிஷன் டெஸ்ட்டு, ஃபுல் டெஸ்ட்டு, இந்த ஒரு கோர்ஸில் எல்லாமே நம்ம கவர் பண்ணுறோம். குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 ஃபுல்லாக கவர் ஆகிடும். ப்ளஸ் குரூப் 2, குரூப் 4க்கு லாங்குவேஜ் வந்து கவர் பண்ணுறோம். ஓகேவா? இது எல்லாமே சேர்த்து உங்களுக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் கம்பைண்டாக கவர் பண்ண போகிறது 2899. இது ஃபார் இங்கிலீஷ் மீடியம். ஓகே, அண்ட் கிளாஸஸ் எப்படி இருக்கும், எந்த மாதிரி கொண்டு போக போகிறோம், அது எல்லா விஷயமே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஃபர்தராக டவுட்ஸ் எதனா இருக்குது, புரியலை, ஏன்னா பயமாக இருக்குன்னா வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், கிளாஸஸ் இங்கே தான் ஜாயின் பண்ணணும், இப்படி தான் படிக்கணும், பேமெண்ட்டுக்காக பேசுகிறாங்க, அதெல்லாம் கதையே இல்லை. எங்கே வேணால் நீங்கள் ஜாயின் பண்ணலாம். இங்கே டெமோ கிளாஸ் பாருங்கள், பிடிச்சிருந்தா ஜாயின் பண்ணுங்கள். இல்லை மணிக்காக போடுறாங்க வேணாம் அப்படின்னா செல்ஃபாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணலாம். நம்ம பிளான் வந்து கொடுத்துருக்கோம், ஃபாலோ பண்ணுங்கள். பட் எதுவாக இருந்தாலும் சீக்கிரமாக நீங்கள் வந்து படிக்கணும், அதுதான் முக்கியமான விஷயம். இங்கே வந்து ஒரு கிளாமராக பேசுகிறது, ஒரு அட்ராக்ஷன் கொடுக்குறது அந்த மாதிரி விஷயமே இல்லை. கண்டென்ட் என்ன கிளாஸ் இருக்குது, என்ன நோட்ஸ் இருக்குது, எல்லாம் நம்ம கவர் பண்ண போகிறோம். டெமோ செக் பண்ணுங்கள், பிடிஎஃப் செக் பண்ணுங்கள். இந்த ஃபார்மட், இந்த மெத்தட் உங்களுக்கு சூட்ஸ் ஆகும்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். கிளாஸஸ் இதுக்கு முன்னாடி ஜாயின் பண்ணி கிளியர் பண்ணியிருக்காங்க, அதுக்கான ப்ரூஃப் எல்லாமே நம்ம கொடுத்துருக்கோம். எல்லாம் டஸ்ட்டாக வந்து பின்னாக இருக்கும். டவுட்ஸ் இருந்தால் வாட்ஸ்அப் பண்ணி கேட்டு, கால் பண்ணி கேட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபார் தமிழ் மீடியம் இல்லை இங்கிலீஷ் மீடியம் டெஸ்ட் மட்டும் வேணும் அப்படின்னா உங்களுக்கு அதுவும் அவைலபிளாக இருக்குது. டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ கிளாஸஸ் எப்படி கொண்டு போகும் எல்லா விஷயமும் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ பேட்ச் ஸ்டார்ட் ஆகிறது Feb 14 வரைக்கும் நீங்கள் இதை ஜாயின் பண்ணிக்க முடியும். ஸோ நம்ம ஒரு லவர்ஸ் டே, வேலண்டைன்ஸ் டே, நம்ம ஒரு எக்ஸாம்ஸை லவ் பண்ணி வந்து படிக்க போகிறோம். ஸோ அன்றைக்கி பேட்ச் ஃபுல்லாக வந்து கொண்டு போவோம். செக் பண்ணி பார்த்துட்டு சீக்கிரமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, ஆல் தி பெஸ்ட். எதுவாக இருந்தாலும் சீக்கிரமாக படிக்க ஸ்டார்ட் பண்ணிடணும். நன்றி, வணக்கம்.